நமஸ்காரம் நண்பர்களே. என்னுடைய முடி அதிகமா கொட்டிடுச்சுங்க. முடி சுத்தமா இல்ல தலையில. பேனு, பொடுகு ரொம்ப அதிகமா இருக்கு. முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. எல்லா ஷாம்பும் போட்டு குளிச்சுட்டேன். நெறைய எண்ணெய்கள் வாங்கி பயன்படுத்திட்டேன். இருந்தாலும் முடி வளர மாட்டேங்குது. கருப்பா இல்ல. சீக்கிரம் இளநரை வருது. இந்த முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான தீர்வு சொல்றேன். நம்மட்ட வலம்புரி, எடம்புரி, தேவதாரு, செஞ்சந்தனம், கார்போக அரிசி, ரோஸ்மேரி, டீ ட்ரீ இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து, முடி வளர்றதுக்கு தேவையான சேஜ்ன்னு சொல்லக்கூடிய மூலிகை. இது எல்லாம் இருக்கு நம்மட்ட. முதியோர் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூலிகை இருக்கு. இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து, சுத்தமான, முழுமையான, இயற்கையான தேங்காய் எண்ணெய், ஆர்கானிக் பியூர் வெர்ஜின் கோகனட் ஆயில். இந்த ஆயில்ல இந்த மூலிகைகள் எல்லாத்தையும் சேர்த்து தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த எண்ணெயில நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது முடி வளரணும் கருமையா, நல்ல அதனுடைய ரூட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா, அப்ப ஆல்மண்ட், அவகாடோ, விட்டமின் ஈன்னு சொல்லுவோம் இல்லையா? அது சம்மந்தப்பட்ட ஆயில்கள். ஃபெனுக்ரிக் வெந்தயம், முருங்கை இதெல்லாம் எண்ணெய். இதனுடைய எண்ணெய்கள் எல்லாம் இருக்கு நம்மட்ட. சேஜ்ன்னு சொல்லக்கூடிய மூலிகையோட எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெய் எல்லாத்தையும் நாம இந்த எண்ணெயில மிக்ஸ் பண்ணி குடுக்குறோம். ஸோ முடியில எந்த மாதிரி பிரச்சனைகளா இருந்தாலும், முழுமையான தீர்வு. ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி. இப்ப இதில யாருக்கோ சைனஸ் இருக்கு, டஸ்ட் அலர்ஜி இருக்கு அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு அந்த சைனஸ், டஸ்ட் அலர்ஜிக்கு வேண்டிய பேசில், அதாவது திருநூற்றி பச்சிலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பேசில், யூக்கலிப்டஸ் ஸோ இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயிலையும் அதில ஆட் பண்ணிடுவோம். அவங்களுக்கு தலைவலி இருக்கு அப்படின்னா, அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கேம்ஃபர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிடுவோம். இதெல்லாம் பியூரானது, ஆர்கானிக். கண்டிப்பா தலைவலியும் வராது, ஜலதோஷம் வராது. தலைக்கு குளிக்கவே முடியல, தலை குளிச்சா ஜலதோஷம் ஆயிடுது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்கும் இந்த எண்ணெய் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வுங்க. நீங்க இத நாள்தோறும் தடவலாம். மாலை நேரங்கள்ல தடவிட்டு கூட இரவு முழுவதும் இருந்துட்டு, காலையில நீங்க தலைய குளிச்சுட்டு, அழகா உங்க ஆஃபீஸுக்கு போலாம். உங்க வேலைய பார்க்கலாம். எப்ப வேணாலும் தடவிக்கலாம். ஸோ எண்ணெய் தடவுனாவே தலை வலிக்குதுன்னு சொல்றவங்களுக்குலாம் இது ஒரு தீர்வு. முடி வளரணும்னு நெனைக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வு. முடி நீளமா வளரணுன்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு தீர்வு. முடி பலமா, நலமா இருக்கணுன்றவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான தீர்வுங்க. உங்களுக்கு தேவை இருக்குதுன்னா, நீங்க அன்னை ஆர்கானிக் நேச்சுரல்ஸ், குட் நேச்சர் யூடியூப் சேனல தொடர்பு கொள்ளலாம். இல்ல நீங்களே நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உங்க வீட்டிலேயே தயார் பண்ணி முயற்சி செய்து பார்க்கலாம். இந்த எண்ணெய்கள தடவுனா மட்டும் வந்து முடி ஆரோக்கியம் முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. அதனால நம்ம உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய உணவுகளையும் கொஞ்சம் கவனிக்கணும் கண்டிப்பா. அப்ப உள்ளுக்கு வந்து சாப்பிடுற உணவுல மிக, மிக, மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, முடி வளர்றதுக்கு முடிக்கு கருவேப்பிலை தான். மெயினானது கருவேப்பிலை. கரிசலாங்கண்ணி கீரை, இதெல்லாம் நீங்க உணவுல நெறைய சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரை நெறைய சேர்த்துக்கணும். நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் சாப்பிடணும். வல்லாரைக்கீரை ரொம்ப, 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 ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியது. இது மாரி உணவுகள்லயும் நீங்க கண்டிப்பா கவனம் செலுத்தணும். எல்லாத்துக்கும் மேல நல்ல தூக்கம் இருக்கணும். ஸோ தூக்கமும் ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப எல்லாருக்கும் வந்து தலைமுடி கொட்டுறது, சொட்டையாகிறதுக்கான அடிப்படை காரணத்துல தலைமையான ஒரு காரணம் இரவு தூக்கம் இல்லாம இருக்கிறது. ஸோ இரவு தூக்கமும் நல்லா இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தலைமுடி ஆரோக்கியம் குறையிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல உங்களுடைய இயர்ஃபோனும் ரொம்ப முக்கியம். எந்த நேரமும் இயர்ஃபோன் யூஸ் பண்றது, மொபைல் யூஸ் பண்றது, ஸோ இதெல்லாம் கண்ணு விழிக்கிறது, கண்டிப்பா இது வந்து தலைமுடிக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டு பண்ணும். இதெல்லாம் தலைமுடிக்கு மட்டும் பாதிப்பு உண்டு பண்ணாது. நம்ம உடலுக்கும், மனசுக்கு 2க்குமே பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். அளவா யூஸ் பண்ணணும், தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கணும். நன்றி, நமஸ்காரம்.